அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து சோலாபூரியும் நாட்டுக்கோழி கிரேவியும் செய்ய போகிறோம். அதோட வெங்காய குருமாவும் செய்கிறோம். வெங்காய குருமா ஏற்கனவே காட்டியிருக்கோம். ஒருத்தவங்க ஆர்டர் கேட்டாங்க, அதனால அதையும் சேர்த்து செய்கிறோம். நல்லா கவனம் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த சோலாபூரிக்கு காலையிலேயே நான் மைதா ரவை போட்டு பிணைஞ்சு வச்சுட்டேன் 1.5 கிலோ. அது நல்லா ஊறட்டுன்ட்டு. ஊறினாதான் நல்லா வரும் பூரி. நாட்டுக்கோழியை வந்து தொக்கா செய்கிறோம். நல்லா பார்த்துக்கிறோங்க. கிரேவி வேறு, தொக்கு வேறு. ஒன்றுக்கு ஒவ்வொரு மசாலா, ஒவ்வொன்று விதம். நாட்டுக்கோழி கழுவியாச்சு, அதில் உப்பு போட்டு பரட்ட போகிறோம். இது 1.5 கிலோ நாட்டுக்கோழி. நல்லெண்ணெய் ஊற்றுறோம். இதுக்கு மேலே வேணாப்பா, கொஞ்சம் கடலெண்ணையும் ஊற்றுறோம். குளிச்சுப்போம். ஏலக்காய் போடுறோம். 6 ஏலக்காய் போட்டிருக்கேன். கிராம்பு 4 போட்டிருக்கேன். பட்டை கொஞ்சமாக போட்டால் போதும், ஏன்னா தொக்குக்கு பட்டை அவ்வளோ போடணுன்னு அவசியம் இல்லை. குண்டு மிளகா ஒரு 5 மிளகா, நீட்ட மிளகா ஒரு 5 மிளகா, இதை எண்ணெயில் போட்டு குறைச்சி இதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை அப்படியே தரல, அந்த அதோட பட்டை கிராம்பு ஏலக்காய் சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்குறோம். கொஞ்சம் லைட்டாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா செந்நிறமாக ஆகிற வரையும் வதக்கணும். இஞ்சி பொடி பேஸ்ட் போடுறோம். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பொடி நல்லா செந்நிறம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. மஞ்சத்தூள் போடணும். 5 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாப்பொடி. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் நல்லா போட்டால் தான் நல்லா அந்த கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும் நாட்டுக்கோழி. தக்காளி பார்த்தீங்கன்னா 5 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். தக்காளி போடுறோம். கொஞ்சம் இதுலேயே உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கறியை போட போகிறோம். சின்ன வெங்காயம் பச்சையாக போட்டிருந்தோம். அது ஒரு வாசம். மல்லித்தலை வந்து இதிலே போட்டு வேக வைங்க. கொழுந்து காம்பு அந்த இது போட்டால் நல்லாயிருக்கும். புதினா இதில் மல்லித்தலை. இந்த நாட்டுக்கோழி அந்த காலத்தில் அபூர்வமாக இருக்கும். அந்த கோழியை வளர்த்து விட்டோம்னா அழகாக இருக்கும். மஞ்சள் கலரு, கருப்பு கலரு, பழுப்பு கலர், ஒரு மாதிரி அந்த கலரே வித்தியாசமாக சேர்ந்து இருக்கும். ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். அந்த மாதிரி கோழியெல்லாம் நான் பெருசாக வளர்ப்பேன். நாட்டுக்கோழி, சுத்த பியூர் நாட்டுக்கோழி. அது மாதிரி ஒரு ருசியே இருக்காது. அது இப்போ இல்லை. அப்போ கூட நான் வளர்க்குறேன். ஊர்லேருந்து ஒரு கொண்டு வந்து கொடுத்தா அதில் அடை வச்சு 3 ஆண் கோழியும் 3 பொட்டை கோழி நிற்கிது, பொம்பளை கோழி. அந்த மாதிரி இப்போ நிற்கிது. அதுதான் பியூர் நல்ல நாட்டுக்கோழி. அந்த மாதிரி இப்போ கிடையாது. இருந்தாலும் அபூர்வமாக நாட்டுப்புறத்தில் போய் வாங்கினது. இப்போ வந்து வேறு மாதிரி வளர்க்குறாங்க. இப்போ கோழிலாம் நாட்டுக்கோழின்ட்டு வளர்க்குறாங்க, கடையில் வளர்த்து கொடுக்குறாங்க, வெள்ளைக்கோழியை வளர்த்து கொடுக்குறாங்க. ஆனால் நாட்டுக்கோழி நான் எல்லா கோழியும் கண்டுபிடிச்சிருவேன். புதினா போடுறேன் கொஞ்சம். இந்த புதினாவும் மல்லித்தலையும் போட்டால் உங்களுக்கு நல்ல வாசம் கிடைக்கும். தண்ணி கொஞ்சம் ஊற்றி. காரமும் கேட்குறாங்கல்ல, காரம் இல்லாட்டம் நல்லா இருக்காது. அதனால தக்காளியை கூட சேர்த்துட்டோம்னா அந்த காரத்துக்கு அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் கணவன் மனைவி நல்லா திருப்தியாக வாழ்கிறதுக்கு வந்து சமையல் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன தான் படித்தாலும், நீங்கள் கலெக்டருக்கு படித்தாலும் சரி, நீங்கள் என்ன வேணாலும் படிங்க, நீங்கள் ஆள் எப்படி வேணாலும் வைங்க. ஆனால் நம்ம செய்கிறது மாதிரியே இருக்காது. இல்லை சார், அம்மா இனிமேல் நம்ம ஐடியாவில் செய்வோம். ஏலக்காய் பட்டை வெங்காய குருமாவுக்கும் வதக்குறோம். ஏலக்காய் பட்டையை வதக்கிக்கணும். வறுத்தெடு. மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது ஓற்றி உணின். அப்போ அப்படின்னா அது என்ன அர்த்தம்னு சொன்னான், அது வந்து நீ உண்டது செமியலாகி நல்லா ஆனப்பட்டு நீ வந்து சாப்பிடு பசி எடுத்து. அதை வந்து நீ பசி எடுத்து சாப்பிட்டுட்டா உனக்கு மருந்து தேவையில்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். கரெக்டாக அந்த அர்த்தம். நம்ம மேலும் அதை வாங்கி திங்கவும் இதை வாங்கி திங்கவுமா இருக்கிறோம். கடையில் வேறு வாங்கி திண்டுக்கிட்டு அதே அப்படி ஆகுது. எத்தனை 2 ஸ்பூன் போட்டியா? இது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சீரகம் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் முழு மிளகு. இந்த முழு மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். மிளகு, சீரகம் 3 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், மிளகு சிறிதளவு. போடலாம். கீழே தட்டையாரு பொட்டுக்கடலை நல்லா வைக்கும்போது போடு. பொட்டுக்கடலை, உடச்ச கடலை போடுறாங்க. கிண்டுமா, கிண்டிட்டு
கொஞ்சம் கிண்டு அது வந்து வறுத்தது தான், சும்மா ஒரு சூடு பண்ணுறது தான், வேற ஒன்றும் இல்லை. அது வறுக்கக்கூடாது, சூடு மாத்திரம் பண்ணிடுங்க. அது எடுப்பா அப்படியே கொட்டிடுறேன், அவ்வளவுதான் போதும். வெள்ளைப்பூடு இஞ்சி அது அளவோடு போடுங்க. இஞ்சி கொஞ்சம் கசப்புத்தன்மை கொடுக்கும், இருந்தாலும் அளவோடு போட்டால் ஒன்றாகாது. வதக்கிடுங்க. வெள்ளைப்பூடையும் வதக்கிடுங்க. வெள்ளைப்பூடு வந்து நல்லது, வயிற்றுக்கு நல்லது. ஆனால் எண்ணெய் இல்லாமல் வதக்குங்க. இஞ்சி பூடு வதங்கிருச்சு. இதில் வந்து தேங்காய் போடுறோம். தேங்காயும் வதக்கணும். தண்ணியை வைக்காம வீடியோவில் காட்டியிருந்தேன். அதில் வந்து கலர் மாறிக்கிருச்சு, வேற கலர் கொடுத்துட்டோம். மஞ்சளையும் மிளகாத்தூளையும் கொடுத்தோம். இது வந்து அது ரெண்டும் கொடுக்க மாட்டோம். இதில் இது வெள்ளை குருமா, அது வந்து மசாலா குருமா மாதிரி செஞ்சு விட்டோம். 7 8 9 10 எல்லாத்தையும் வதக்கி வச்சுக்கிட்டோம். ஒரு 10 12 மிளகா, 12 13 மிளகா. இந்தா லைட்டாக வதக்கிக்கங்க. இதெல்லாம் 7 8 பேருக்கு 10 பேருக்கு செய்கிறது தான். பசுமிளகா வதக்கிடும். இது ஆற வச்சுருக்கோம். ஆறின பிறகு மிக்சியில் அரைக்கணும். வெந்திருச்சா எந்த அளவில் இருக்குன்னு பார்க்குறேன். கையில் பார்த்து எனக்கு இதில் வந்து கொஞ்சம் சட்டி காஞ்சிருச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ஒன்றும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். ரைடு பண்ணியிருக்கான் குடு எடுத்து. இப்போ தேங்காய் எண்ணெயை வந்து ரொம்ப காய விட்டுறாதீங்க. நான் அது கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் அதோட வாசனை நல்லாயிருக்கும். இதில் 3 எண்ணெய் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இப்போ வந்து சீரகத்தூள் போட போகிறோம். 1 மிளகுத்தூள், மல்லிப்பொடி 2 ஸ்பூன், 2 ஸ்பூனாக 3 ஸ்பூன். ஏன்னா நுணுக்குன சீரகத்தூளும் மிளகுத்தூளும் போடுறோம், அதனால நான் கம்மியாக போடுறேன். 3 ஸ்பூன் சீரகத்தூள், 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1.5 ஸ்பூன் மிளகு பொடி. இது வந்து நல்லா வத்தட்டும். இதை திறந்து வச்சே வத்த விடணும். ஏன்னா அப்போ தான் கிரேவி நமக்கு கெட்டியாக கிடைக்கும். தண்ணி டப்பா இருக்குது. ஆமாம். சீரகமும் மிளகும் நுணுக்கி வச்சுருக்கேன், அது போடுறேன். போடு, அப்படியே போடு, சுற்றி சுற்றி. அது போட்டால் தான் உங்களுக்கு கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து இந்த வச்சுக்கணும். எல்லாம் ஆறிடுச்சு. இதை போய் நான் மிக்சியில் போய் அரைச்சிட்டு வர போகிறேன். மிளகா, காஞ்ச மிளகா வறுத்து, காஞ்ச மிளகாய் எண்ணெயை வறுத்து வச்சதை போடுறாங்க. மல்லித்தலையும் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் போட்டு இறக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். வேணும். சூடாக கொஞ்சம் கலக்கு. அப்படியே எடுத்து வை. நீ யாருக்கு கொடுத்துடாத, நான் வந்து வாங்குவேன். சட்டி நல்லெண்ணெய் ஊற்றுறோம், கடலெண்ணெய், வெங்காயத்தை போடுறோம். இது வெங்காய குருமா, அதனால பெரிய வெங்காயம் 3/4 கிலோ வெங்காயம். ஏன்னா நிறைய பேருக்கு செய்கிறோம், 10 பேருக்கு. அதில் நீங்கள் குறைச்சிக்கிறீங்க. நீங்கள் எத்தனை பேர் திங்கிறீங்களோ அதில் வெங்காயத்தை பார்த்து போட்டு. ஆனால் வந்து இதில் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். இந்த குருமா வந்து அவ பரோட்டா போட சொல்லி இந்த மாதிரி நல்லா சாப்பிடுவா என் கணவர். அது ரொம்ப பிரியமாகவும் இதாகவும் இருக்கும். உப்பு போடணும். இந்தாங்க உப்பு போட்டுக்கிண்டு எல்லா விஷயமே நான் யார்கிட்டையும் பார்த்து கேட்டு கற்றுக்கல. இன்றைக்கி சொல்கிறேன், எந்த இதையும் பார்க்கவும் மாட்டேன், அந்த மாதிரி இதெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த குருமா வந்து இந்த வெங்காய குருமா வந்து கறி மீன் இல்லாத போது இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த நேரத்துக்காக இதை அப்படியே ரெடியாக சீக்கிரம் செய்யலாம், செஞ்சு வச்சு சாப்பிட்றது. இது சப்பாத்தியோ இல்லை பரோட்டாவோ அதுகளுக்கு நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் உள்ளவோ நல்லா சாப்பிடுங்க. இதில் அதே சேராது. பக்குவத்தை பார்த்துக்கோங்க. வெங்காய குருமாவே வெள்ளை குருமா. இது முதல்ல ஒரு மசாலா குருமா பண்ணியிருக்கேன், அது வீடியோவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. தக்காளி 4-5 தக்காளி போட்டுக்கு நல்லா இப்படி தக்காளி. ரொம்ப பெருசுலாம் போட்டால் 3 போட்டால் 4 போட்டால் போதும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 2 பேர் 4 பேருக்கு செய்யும் போதெல்லாம் 1 2 போடுங்க. ஒரு தக்காளி போடுங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம். இந்த இப்படி ஊற்று உள்ள நான் கிண்டி இருக்கேன். போதும். இப்படி ஊற்றினா அதை தோண்டி வச்சு. இந்த குருமா வந்து சைவக்காரவங்களுக்கு ரொம்ப உகப்பானது. இதை வந்து நல்லா வச்சு சாப்பிடுங்க. சைவம், சுத்த சைவம் இது. இந்த குருமா இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்கள் உங்களுக்கே தெரியும். புதினா போட்டுருக்கு, மல்லித்தலை போட்டிருக்கு. எதையுமே வந்து வீணாக்கக்கூடாது, கொள்ளக்கூடாது. சட்டியில் வந்து அழகாக செய்யாதது மாதிரி தெரியணும். சட்டியில் ரொம்ப ஒட்டி அசிங்க பிடிச்சி போய் கறி பிடிச்சி போய் பிடிச்சி போயெல்லாம் செய்யக்கூடாது.
இப்படித்தான் செய்யணும். அழகாக இப்படி சுற்றிக்கிட்டு அழகாக இங்கே ஒட்டுறதெல்லாம் இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு இப்படி செய்யணும். பார்க்க அசிங்கமாக இருக்கக்கூடாது. சட்டி சுத்தமாக இருக்கணும். நம்ம செய்யாத மாதிரி இருக்கணும் இந்த சட்டியை பார்த்தா. அப்போ தான் கழுவுறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் போடுறோம். குடிக்க வச்சு தீயை வச்சுலாம் போட்டால் கழுவுறவு வந்து ரொம்ப வாழ்த்திட்டு போயிடுவாங்க. இது வந்து அந்த அரைச்ச மசாலா குருமா அந்த இது முதல்ல காட்டியிருக்கோம். அதை இதே மாதிரி வெஜிடேபிள் சாப்பிட்றவங்க நீங்கள் இது உள்ளவங்க நல்லா சாப்பிட்லாம். போதும் பார்த்துக்கலாம். அள்ளி ஊற்று அள்ளி பாடு காட்டு. ஊற்றுங்க கொதிக்கணும்ல. உப்பு போடுறேன். இது ரொம்ப கொதிக்கக்கூடாது. ரொம்ப கொதிச்சா அதோட வாசம் வேற மாதிரி மாறிடும். அதனால ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி கருத்த மாதிரி மாறிடும். பாருங்க, நீங்க பாக்குறதுக்கே உங்களுக்கு எவ்வளவு நல்லா தெரியுது. இது நம்ம அம்பாவில் இருக்கு. அதில் என்னென்ன சேர்ந்துருக்கு. முடிஞ்சுங்க. இதை இறக்கிடுறோம். இது புரோட்டா போடுறோம். வெங்காய குருமாவுக்கு நாட்டுக்கோழி கிரேவிக்கும். போன வீடியோவில் வெங்காய குருமா வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோலாபூரி பண்ணோம். இந்த வீடியோவில் வந்து புரோட்டா போடுறோம். ஒன்றைக்கு ஒன்று போடுறோம் பார்த்தியா. அதே எல்லாரும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வைக்க வச்சுறாங்களே. அதெல்லாம் நான் காலையிலே பிணைஞ்சு ஊற வச்சுட்டேன். என்னப்பா வா குறைச்சி வச்சு தள்ளிக்கணும் கொஞ்சம். அப்புறம் இது பண்ணிக்கிறேன். இதே போட்டால் எப்படி வந்துருக்குது. கடையில் கூட இப்படி கொடுக்க வாங்க முடியுமா நீ? வந்து பரோட்டா போடுறோம். நாங்கள் வந்து அவங்களுக்கு பூரி செஞ்சு தரோம். ஆனால் மாமி வந்து புரோட்டா தான் வேணும்ட்டாங்க. அதனால மாமிக்காக புரோட்டா சுடும். எனக்கு பரோட்டாண்டா பிடிக்கும் ரொம்ப. அதனால மருமவை செய்ய வச்சுருக்கேன். எனக்கு ஒரு 2 செஞ்சு தாமாட்டிங்கன்னு. வெங்காய குருமாவுக்கு புரோட்டா அதே மெனக்கட்டு அதுக்கு உகந்தது அதே. பூரியும் நல்லா இருக்கும். இருந்தாலும் புரோட்டா தான் ரொம்ப இந்த மாவில் நல்லா இருக்குமா. இப்படி நல்லா கலந்து வச்சுருக்காங்க. நல்ல இதாக மாமிக்காக தான் இன்னைக்கு. வெஜ்ஜு கேட்குறவங்களாம் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இதே சாப்பிடுங்க. பொரோட்டா போட்டுக்கிட்டு இந்த மாதிரி குருமா வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்கும். இந்த பொரோட்டா இதெல்லாம் தட்டி ஒரு முருன்னு இருக்குது. இப்படி செஞ்சு தின்னுங்க. கொஞ்சம் ரவை ஓட்டு பிணைங்க மைதாவில். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி முறுமுருன்னு. கடையில் உள்ள பொரோட்டா வந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சு செய்கிற ரைட்டு தான் பார்வைக்கு நல்லாயிருக்கும். ஆனால் சாப்பிடும்போது சவுன்னு இருக்கு. வெள்ளம்னு பெரும் கஷ்டம். இதை பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்தா திங்கவும் நான் நைஸாக இருக்கு. போயிடும் வாய்க்கு அவுத்துக்குள்ள. அவுத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லா இருக்கா? இது கிரேவி எப்படி இருக்கு? கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. கறியோட அந்த மசாலா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட். எல்லோரும் இந்த மாதிரி சாப்பிடுங்க. செஞ்சு இந்த மாதிரி குருமாவை வச்சு சாப்பிடுங்க. ஆனால் நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வெறும் குருமா வச்சு தான் சாப்பிடுவீங்க. புரோட்டா குருமா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கணும். இந்த குருமா வச்சு சாப்பிடுங்க. இதில் எந்த இதுவும் இல்லை. தொக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. வெங்காய குருமாவும் நல்லா இருக்குது. புரோட்டாவும் நல்லா இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நல்லா கரெக்டான பக்குவத்தில் எல்லாமே கரெக்டாக நல்லா சொல்லியிருக்கோம். நல்லா அமைஞ்சிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெல் பட்டனை அமுக்குங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.